தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வார டெக் நியூஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய நியூஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்றதை பார்த்துடலாம். ஆப்பிள் அவங்களுடைய அஃபிஷியலான 17 சீரீஸை லான்ச் பண்ணக்கூடிய டேட் எப்படியும் செப்டம்பரில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இதுதாங்க அந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்வைட் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. செப்டம்பர் 9 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லீக் பிரகாரம் உண்மையாகவே இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை வேற மாதிரி வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிறதுனால எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 10 பிராண்ட்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கம்பேரிசனோட வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விவோ. எஸ், இயரில் 23.5% க்ரோத் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸுமே அந்த அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சாம்சங் 2வது இடத்துல இருக்காங்க. 21% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. வாவ், திஸ் இஸ் சர்ப்ரைசிங். மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எஸ் சீரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்கள் என்னன்றதை வந்து சொல்லுங்க. ஓப்போவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25%, ரியல்மி -17%, ஷாமி -23%. டாப் 5ல இல்லாட்டியுமே இந்த வாட்டி மிகப்பெரிய மார்க்கெட் ஷேரை போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வாங்கியிருக்கக்கூடிய பிராண்ட் எதுனான்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு தான். இதை நான் போன வருஷமே கெஸ் பண்ணியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 68% மார்க்கெட் ஷேர். அவங்க எந்த செக்மெண்ட்ல வந்தாலுமே அந்த செக்மெண்ட்ல ஓரளவுக்கு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸோட கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார் மணியா இருந்து அதுதான், வேற ஒன்றும் இல்லை மேஜிக். ஆனால் மிகப்பெரிய அடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 39%, போக்கோ 28%. அது தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததா விவோ விஷன் அப்படின்ற பேரில் ஒரு கண்ணாடி லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது வந்து கண்ணாடி கிடையாது, இல்லாட்டி அதுக்கு ஒரு தனி எலாபரேஷனோட யாராச்சும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹெட்செட், அதே மாதிரின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதே ஹெட்செட் தான். அதையே எடுத்து அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 21 இது லான்ச் ஆக போகுது. பார்க்கலாம் இது யாராச்சும் சைனாவுக்கு போய் வாங்கிட்டு வந்து இங்கே வீடியோ உங்களுக்காக போடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ராடக்ட்காக வீடியோ போடுறத விட நிரூபிக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வரணும். சரி, தட்ஸ் அ பார்ட். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்பிளில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையை தனியாக அவனை தூக்கிட்டு திரும்பணும், இதை வேற போட்டால் தலையில வலியெல்லாம் வந்துச்சு அப்படின்றது போல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இதில் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுமையாக காத்திருந்து வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. ப்ரைசிங் மட்டும் கிட்னி அளவுக்கு வைக்காமல் கம்மியாக வைக்கிறாங்களான்றதை பார்க்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான். ஸோ இந்த வாரம் நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இது. இதைத்தான் நான் வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் டெக் நியூஸை பார்க்குறவங்களுக்கு அது சூப்பரான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பெர்ப்ளெக்சிட்டியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஏர்டெல் ஆஃபர் கூட பண்டில் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த எஸ், இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூகுள் குரோமை வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆஃபர் $34.5 பில்லியன் நாங்கள் வாங்கிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அந்த பெர்ப்ளெக்சிட்டியோட ஓவரால் அவங்களுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களது வெறும் $18 பில்லியன் மட்டும்தான். ஸோ மோர் தென் டபுள் காசை வந்து நாங்கள் கொடுத்து வாங்க தயார்ன்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. யூஎஸ்ல ஆன்டி ட்ரஸ்ட் எல்லாம் வந்து அங்கே பெரிய பிரச்சனை, மோனோபோலி அது இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்றது போல. அதனால அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, கூகுள் குரோமெல்லாம் வித்துருங்க, இன்னொருத்தர் கொடுத்துருங்கன்றத போல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஓப்பனா இந்த ஒரு ஆஃபரை கொடுக்கறது மூலமாக யூஎஸ் ஆன்டி ட்ரஸ்ட் கண்ணிலையும் பட்டுட்டாங்க. இப்போ கூகுளுக்கும் வந்து நெருக்கடியான மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னா, பெர்ப்ளெக்சிட்டி இது வரைக்கும் வந்து தெரியாத பல நபர்களுக்கும் தெரியாத மீடியா ஹவுஸ்லயுமே இப்போ டைட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் குரோமியை வாங்குற அளவுக்கு வளர்ந்த ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்ற பேரில். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டீல் நடந்தாலும் நடக்காட்டியும் பெர்ப்ளெக்சிட்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதுதான் ஒரு பெரிய ஒரு நேம் இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன நேம் வந்து எதை ட்ரை பண்ணாலுமே அட்வான்டேஜாக இருக்குன்னா இவங்களுக்கு தான். உலக அளவில் ப்ரௌசருடைய மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் மட்டுமே 64% வந்து வச்சிருக்காங்க அப்ராக்சிமேட்லி. இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கான டாமினன்ஸ் இருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் குரோமியம் பேஸ்டு ப்ரௌசர் தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கட்டும், ஈவன் பெர்ப்ளெக்சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒரு ப்ரௌசர், நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 மந்த்தாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே அது மேலே தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இப்படி இருந்தும் அவங்க அதை வாங்குறதுக்கான பிளான்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? சூப்பர் டிட்டிஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வாரம் நடந்த அடுத்த அடிங்கப்பா நியூஸ் பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேனுக்கும் இலான் மஸ்க்குக்கும் ஒரு பயங்கர குத்துச்சண்டை ஆன்லைன்ல வந்து போய்கிட்டு இருந்தது. என்னடான்னு பாக்குறீங்களா? இலான் மஸ்க் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ஐபோன்ல சாட்ஜிபிட்டியோட பார்ட்னர்ஷிப்பை வந்து ஆப்பிள் பண்ணாங்க. அதன் காரணமாக அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாவே சாட்ஜிபிட்டிக்கு மட்டும் தான் இருக்கு. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல கம்ப்ளீட்லி சாட்ஜிபிட்டி மட்டும் தான் நம்பர் 1ல இருக்கு. கிராக் உள்ளே இல்ல. கிராக் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. பட் அவங்க வந்து பாருங்க இந்த அல்காரிதம் வந்து எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல, வேற எந்த தேர்ட் பார்ட்டிக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, இவங்களுடைய அந்த சாட்ஜிபிட்டி மட்டும் தான் பிரெஃபரன்ஸ் கொடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குன்றது போல இலான் மஸ்க் அக்யூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு சாம் ஆல்ட்மன் என்ன சொன்னார்னா, இதை யார் சொல்றதுனே ஒரு இது இல்லப்பா, ஏன்னா இவர் போட்ட ட்விட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு வியூஸ் வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இங்க யார் வந்து அல்காரிதம் வச்சு பயாஸா இருக்காங்க அப்படின்றது போல அவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் உங்க போஸ்ட்டுக்கு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்றது போல மாத்தி மாத்தி கலாய்ச்சிருக்காங்க. அண்ட் சாம் ஆல்ட்மன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இலான் மஸ்க் அதாவது வந்து ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் எந்த அல்காரிதம் ஃபேவரிசமும் வந்து நாங்க பண்ணலன்றது போல அவங்களும் ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தாங்க. இன்னும் சண்டை முத்தி
முத்தி போய் என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு யூசர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, இவங்க 2 பேர்ல யாருப்பா உண்மையா சொல்றாங்க, யார் வந்து கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு கிராக் என்ன சொல்லிருக்குன்னா, எஸ் இலான் மஸ்க் வந்து உண்மையா சொல்லல அப்படின்றது போல அவருக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுச்சு. தன் கையே தன்னை குத்திய பிறகு இலான் மஸ்க் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் மத்த ஏஐலாம் ட்ரை பண்ணிருக்காரு. அதுல முக்கியமா ChatGPT என்ன சொல்லிருக்கு, இலான் மஸ்க் தான் நம்பிக்கை தன்மை உடையவர், மத்தவங்க எல்லாம் கிடையாதுன்றது போல அங்க ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கு. ஸோ சண்டை முத்தி போச்சு. அதுக்கப்புறம் என்ன நீங்களே யோசிங்க. இன்றைய அடிங்கப்பா நியூஸ் இதுதான். உங்களுக்கு ஒருவேளை ஹேக்கிங் எல்லாம் வரும் அப்படின்ற பட்சத்தில் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை அதன் மூலமா நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுடைய சான்ஸ். ஐஃபோனை ஹேக் பண்ண முடிஞ்சா உங்களால் 17 கோடியை சம்பாதிக்க முடியும். செக்யூரிட்டி பவுண்டி ப்ரோக்ராம் ஏற்கனவே ஆரம்பிச்சது தான். அது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கேட்டகரியில் வந்து உங்க திரும்பவும் வந்து பிரைஸ் பண்ணி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிசிக்கல் டிவைஸ் மற்றும் நெட்வொர்க் அட்டாக் மூலமா ஹேக் பண்ண முடிஞ்சா 2.19 கோடி ரூபாயை வந்து நம்ம பெற முடியும். அதே போல வெவ்வேறு கேட்டகரியில் வெவ்வேறு ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் லாக்டவுன் மோட்ல பைபாஸ் பண்ணி யாராச்சும் வந்து அதை ஹேக் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 17.5 அதாவது 17 கோடி. ஸோ உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த ஹேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் மறக்காம இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யூஎஸ்ல ட்ரோன் டெலிவரி வந்து இப்போ வால்மார்ட் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. 30 நிமிஷத்தில் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, நம்ம ஊர்லாம் 10 நிமிஷத்துக்கு வந்துருச்சு, இவங்க என்ன 30 நிமிஷமானு கேட்குறீங்களா? அங்கே அப்படி தான் தூரமாக இருக்கும். ப்ளஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னும் போது 1.1 kg வரைக்கும் இந்த ட்ரோன் கேரி பண்ணும். 19 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் பைலட் வந்து 32 ட்ரோன் வரைக்குமே மானிட்டர் பண்ண முடியும் இதன் மூலியமாக அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதை விங் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுளுடைய நிறுவனம் தான், அவங்க கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் நார்மலாக எடுத்து டோர் ஸ்டெப்பில் போய் டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் $2 தான் ஆச்சான். இப்போ இந்த ட்ரோன் மூலியமா பண்றதன் மூலமாக $13.50 4-5 மடங்கு ஏறி போயிருக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ட்ரைங். சீனாவை நம்ம என்னதான் கலாய்ச்சி திட்டிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி நோக்கி, இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பீஜிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. 15 to 17 ஓகேங்களா. உலகத்தில் இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட 280 டீம்ஸ் 16 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. யூஎஸ், ஜெர்மனி, இட்டாலியிலேருந்து. ஸோ ஏஐ வச்சு ரோபோட்ஸை வச்சு இந்த அளவுக்குலாம் பண்ண முடியுமாடா அப்படின்றத வந்து டெமோ அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு. நாங்கள் பாருங்க எந்த மாதிரிலாம் இருக்கோன்னு. ஸோ ஓலா நம்ம கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து வச்சிருந்தாங்க. இது வருஷம் அவங்க வைக்கிறது தான். பட் இந்த ஈவெண்ட் ஏதாச்சும் புதுசாக வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க லேட்டஸ்ட்டாக என்னென்ன டெக்னாலஜி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, எதை பற்றிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி சொன்னாங்க. பட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் டிசைன் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக பார்க்கறதுக்கு அப்படி இப்படிலாம் இருக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பென்டென்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது போல எங்கள் டீமில் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. பிரைசிங்கும் கம்மியெல்லாம் கிடையாது, 5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 76 வயதுடைய ஒரு நபர் ஒரு சேட் பண்ணியிருக்காரு. நார்மலாக சேட் பண்ண ஆரம்பிப்போம், அப்படியே அழகாக வந்து சேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி என்ன இது அப்படின்றது போலலாம் அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக வந்து சேட்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரிலாம் சேட் வந்திருக்கு. அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே வந்து வந்திருக்கு. வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கட்டி பிடிக்கலாமா, ஹக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்லா பேசி எல்லாம் சேட்லாம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி அது ஒரு ஒரிஜினல் பர்சன் கிடையாது. பிக்ஸஸ் பில்லி அப்படின்னு சொல்லி மெட்டா உருவாக்கின ஒரு ஏஐ சேட்பாட் அது. ஆனால் இது ஏஐ அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரியல பாவம். இது நம்பி பார்க்க போயிருக்கிறார் அவரு. ஆன் த வேலே ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து வயசாகுது இல்லைங்களா, ரொம்ப அடிபட்டிருக்கு. தொடர்ந்து சிகிச்சையிலுமே இருந்திருக்காரு. பட் சாம் ஆல்மண்டும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல இதை தான் சொல்லியிருந்தாரு, ஏஐ வந்து நிறைய பேர் மனுஷங்களோட அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அதிகமான கான்வர்சேஷன் வந்து நம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஏஐ ரோபோட் அப்படின்னு தெரியாம, சாட் பாட்னே தெரியாம அப்படின்றது போல. ஸோ பி கேர்ஃபுல். இங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் வரப்போகும். ஸோ அடுத்ததாக இன்றைய AskMrTT என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் கேட்டிருக்காரு, சம் ஃபோன் பிராண்ட்ஸ் ஆர் கிவிங் காப்பி ஃபோன்ஸ் ஆஃப் அதர் ஃபோன்ஸ் லைக் ரெட்மி அண்ட் போக்கோ, இஸ்ன்ட் இட் இல்லீகல்? கண்டிப்பாக இல்லீகல் கிடையாது நண்பா. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளே தமிழ் டெக்னு ஒரு சேனல் இருக்கு, தமிழ் செல்வன் ஒரு சேனல் இருக்கு. இப்போ இந்த சேனலுக்காக நான் வாங்கின இந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மைக்காக இருக்கட்டும், நான் அந்த சேனலுக்கும் யூஸ் பண்ணுவேன். டிஃப்ரென்ஸ் அதுதான். இங்கே நம்ம டெக்கை பற்றி பேசுகிறோம், அங்கே நம்ம ஃபினான்ஸை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரீசெண்டாக பாட்காஸ்ட் ஒன் பண்ணியிருந்தோம் மிஸ்டர் ஜிகே கூட. இன்னும் அந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா பாட்காஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் ஐ பட்டனையும் கொடுப்பேன், செக் பண்ணி மாற்றி சொல்லிட்டேன். 2 இடத்துலையுமே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை அங்கே ஷேர் பண்ணுங்க. தமிழ் செல்வனில் இன்னும் நிறைய பாட்காஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்ன கெஸ்ட் வேணுன்றதை நீங்கள் சொல்லுங்க, ஓகேங்களா? பட் இப்போவே அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மியும் போக்கோவும் ஒரே கம்பெனி தான், ஒரே ஆட்கள் தான். தனித்தனியாக வேற வேற செக்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு ப்ரைசிங்கில், இன்னொரு இடத்துல வேற ஸ்ட்ராட்டஜியில், வேற கலரில், வேற ப்ரைசிங் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு எந்த பிராண்ட் பிடிக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க வாங்கிக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கே இப்படி சொன்னால் சம்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனை எஃப் சீரிஸ், எம் சீரிஸ் சொல்லி 2 இடத்துல 2 விதமாக வித்துட்டு இருக்கான். இன்னும் அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒன்று அமேசான், இன்னொன்று ஃபிளிப்கார்ட். அங்கங்க பார்ட்னர்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இவனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேம் வேரியன்ட் எல்லாம் பூஸ்ட் பண்ணி பிரைசிங் கொஞ்சம் கம்மி வச்சு ஒரு பிராண்ட்ல வந்து கொடுப்பான். அந்த பிராண்ட் ஓகேன்றவங்க அதை வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.